வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 8 டேர்ம் 2 லெசன் 1 அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூலரிசம். ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் இருக்க சிவிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 8th ஆரம்பிக்கிறோம். லெசனுக்குள்ளே போகலாம். இந்தியா வில் பி அ லேண்ட் ஆஃப் மெனி ஃபெய்த், ஈக்குவலி ஹானர்ட் அண்ட் ரெஸ்பெக்டட், பட் ஒன் நேஷன் அவுட்லுக். இதை சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ஜே நேரு. அதாவது இந்தியாவில் நிறைய ரிலிஜன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதை ரெஸ்பெக்டும் பண்ணுவோம், மதிக்கவும் செய்வோம். ஆனால் நம்ம எல்லாருமே ஒரே நேஷனாக தான் விளங்குவோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா ஜவஹர்லால் நேரு, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஓகே, த டேர்ம் செக்யூலரிசம் இஸ் derived ஃப்ரம் தி லாட்டின் வேர்ட் செக்யூலம், மீனிங் an ஏஜ் ஆர் ஸ்பிரிட் ஆஃப் அன் ஏஜ். அப்போ செக்யூலரிசம்ன்ற வார்த்தை ஒரு லாட்டின் வேர்டில் எடுத்திருக்காங்க. என்னென்னா செக்யூலம், அதோட மீனிங் an ஏஜ் ஆர் ஸ்பிரிட் ஆஃப் அன் ஏஜ். இதை காயின் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் ஜாக்கோப் ஹாலியோகே. இவர் ஒரு பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் எடிட்டர். ஓகே, ஏத்திசம் அப்படின்னா என்னென்னா இஸ் அ லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட் ஆர் காட்ஸ். செக்யூலரிசம் இஸ் அ non-interference ஆஃப் ஸ்டேட் இன் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் வைஸ் வர்சா. ஏத்திசம்ன்றது கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க தான் ஏத்திசம்னு சொல்லுவாங்க. செக்யூலரிசம்ன்றது இப்போ ஒருத்தவங்க ஒரு ரிலிஜன் பின்பற்றுறாங்கன்னா அதில் நாம் போய் இன்டரப்ட் ஆகக்கூடாது. அதுதான் செக்யூலரிசம்ன்றோட அர்த்தம். இக்பால் illustrated this secular view. Religion does not teach us animosity. We are Indians and India is our home. ஓகே, இக்பால்ன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரிலீஜன் டஸ் நாட் டீச் அஸ் அனிமோசிட்டி. அனிமோசிட்டின்றது விரோதம்ன்ற அர்த்தம் வரும். வி ஆர் இண்டியன்ஸ் அண்ட் இந்தியா இஸ் அவர் ஹோம். அப்போ இந்த ரிலீஜனால் நமக்குள்ளே எந்த விரோதமும் இருக்காது, நாம் எல்லாருமே இந்தியன் அப்படின்றத இக்பால்ன்றவர் சொல்லியிருக்கார். 12th ராக் எடிக்ட் அசோகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்பரர் டு அனௌன்ஸ் as early as 3rd century BCE that the state would not prosecute any religious sect. இவர் தான் ஃபர்ஸ்ட் எம்பரர் 3rd century BCEலே எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், அந்த மதத்தை பின்பற்றுறதுனால அரசு அவங்கள தண்டிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. Okay, in 12th rock edict, Ashoka made an appeal not only for the tolerance of all religious sects but also to develop a spirit of great respect toward them. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த மதத்தையும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க பின்பற்றலாம். ஓகே, அப்புறம் அந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, அவர் அவர் மதத்தை மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மற்ற மதத்தையும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணார் அப்படின்னு இந்த 12th ராக் எடிக்ட் அசோகாவில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ செக்யூலர் ஸ்டேட். ஒரு ஸ்டேட் மதச்சார்பின்மையாக இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா பிரின்சிபல் ஆஃப் லிபர்ட்டி, அதாவது சுதந்திரம் வேணும், அந்த மதத்தை பின்பற்றுறதுக்கு ஒரு சுதந்திரம் வேணும். ரெண்டாவது பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி, எல்லாருமே சமத்துவமாக நடத்தணும். மூணாவது பிரின்சிபல் ஆஃப் நியூட்ராலிட்டி, நியூட்ராலிட்டின்றது நடுநிலைமை. இது மூணு தான் பேசிக் கேரக்டர். எதுக்குன்னா ஒரு மதச்சார்பின்மையான ஒரு சொசைட்டியை பில்ட் பண்ணணும்னா இதுதான் 3 பேசிக் பிரின்சிபல். த முகல் எம்பரர் அக்பர் followed the policy of religion toleration. His propagation of Deen-i-Ilahi, divine faith, sul-e-kul, peace and harmony among religions, were advocated for religion toleration. Right. முகல் எம்பரர் அக்பர் அவரும் ஒரு ரிலீஜன் டாலரன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கார். ப்ரொபகேஷன்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் பரப்புதல். அதாவது அவர் பீரியடில் அவர் என்ன ப்ரீச் பண்ணார், இல்லை அவர் என்ன ஃபாலோ பண்ணார் அப்படின்னா தீன்-ஐ-இலாஹி, டிவைன் ஃபைத்தும், sul-e-kul, பீஸ் அண்ட் ஹார்மனி அமாங் ரிலீஜன்ஸ். நிறைய ரிலீஜன் இருந்தது. அதில் பீஸ்ஃபுல்லாக எந்த ரிலீஜனை யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது அவர் ஃபாலோ பண்ணார் அவரோட பீரியடில். வேர் அட்வொகேட்டட் ஃபார் ரிலீஜியன் டாலரன்ஸ். எஸ், இவர் ஒரு முஸ்லீமாக இருப்பார் அக்பர். இவர் மேரி பண்ணிட்டது ஜோதா, அவங்க ஒரு ஹிந்துவாக இருப்பாங்க.
The word secularism was added in 42nd Constitutional Amendment Act of 1976. யார் பீரியட்னா நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பீரியடில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. The freedom of religion guarantee under the Indian Constitution is not confined to its citizen alone but also extended to aliens. அதாவது இந்த ரிலீஜியன்ன்றது செக்யூலரிசம்ன்றது வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும் அப்ளிகபிள் இல்லை, இது வெளியிலேருந்து வராங்க இல்லையா, ஃபாரினர்ஸ்லேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கும் இது வந்து அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. எந்த கேஸ்லன்னு பார்த்தோன்னா ரத்தின்லால் பனாச்சத் வர்சஸ் சுப்ரீம் ஸ்டேட் ஆஃப் பாம்பே கேஸில் 1954 வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நாட் ஒன் இந்த செக்யூலரிசம்ன்றது இட் இஸ் நாட் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த சிட்டிசன் பட் ஆல்சோ ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் டு இந்தியா அண்ட் ஸ்டேயிங். அவங்க தான் வந்து ஏலியன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஓகே, இது வந்து எந்த கேஸில் ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா ரத்தின்லால் பனாச்சத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே 1954 வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, a 19th century Hindu temple in Kahanjaraho incorporate a Hindu spire, Jain cupola, Buddhist stupa, Muslim dome in the place usual shikara. Okay, நாம் வந்து ஒரு செக்யூலரான ஒரு நேஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கஹஞ்சாரோவில் ஒரு டெம்பிள் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த டெம்பிள் எப்படி இருக்குன்னா இது எல்லா ரிலீஜனோட ஆர்கிடெக்டும் கலந்த மாதிரி இருக்கும். என்னென்னா அதில் ஹிந்து ஸ்பைரும் இருக்கும், ஜெயினிசமோட கூப்லாவும் இருக்கும், புத்திசமோட ஸ்டூப்பாவும் இருக்கும், முஸ்லிம்ஸோட டோமும் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு செக்யூலரிசம்கான ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் செக்யுலரிசம் பேஸ் பண்ணி ஒரு சில ஆர்டிகல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஆர்டிகல் 15 ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அப்போது ஒரு மக்களை வந்து ரிலீஜன் வைஸாவோ கேஸ்ட் வைஸாவோ செக்ஸோ இல்லை பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சியோ அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அப்போது வேலைவாய்ப்பு அப்படின்னு தரக்குள்ளே எல்லாருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஆர்டிகல் 25(1) என்ன சொல்லுதுன்னா கேரண்டீஸ் தி ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியஸ் அண்ட் தி ரைட் டு ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் ரிலீஜியஸ் இண்டிவிஜுவலி. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஃப்ரீடம் இருக்குது. அவங்க எந்த ரிலீஜனை வந்து விரும்புகிறாங்களோ அந்த ரிலீஜனை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அதாவது செட் ஆஃப் பீப்புள் இஸ் கோயிங் டு ஃபாலோ அ பர்டிகுலர் ரிலீஜன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு சர்ச் பில்ட் பண்ணலாம், இல்லை மாஸ் பில்ட் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு டெம்பிள் கூட பில்ட் பண்ணலாம். அப்போ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குது அப்படின்னு ஆர்டிகல் 26 சொல்லியிருக்கிறாங்க. தே கேன் கலெக்ட் ஃபண்ட்ஸ் ஆல்சோ ஃபார் மேனேஜிங் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஆர்டிகல் 27 என்ன சொல்லுன்னா நாட் கம்பல் எனி சிட்டிசன் டு பே டாக்ஸஸ் ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜன். இப்போ ஒரு சிட்டிசன் வந்து ஒரு ரிலீஜனை ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான டேக்ஸும் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. தே கேன் ஃப்ரீலி ப்ரமோட் தேயர் ரிலீஜியன். இதுதான் ஆர்டிகல் 27 சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 28 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரிலீஜியஸ் வர்ஷிப்ஸ் இன் சர்டன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். இப்போ ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்னா அதில் எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் போய் படிப்பாங்க. ஐதர் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இருக்குது. இப்போ அந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் வந்து ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்னா அங்கே வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபார் இந்த ரிலீஜனை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், இல்லை இந்த ரிலீஜியன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அந்த ரிலீஜனை வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க கண்டிப்பாக ஒர்க்ஷிப் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. Okay, they have every freedom to follow their own religion in spite of learning in any educational institutions. Right. Article 29(2) a ban of discrimination in state aided education institution. Okay.
ரைட். இப்போ 29(2) என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் போய் என்னுடைய அட்மிஷன் நான் கேட்குறேன். அந்த ஸ்கூல் வந்து ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன், நான் வந்து ஒரு ஹிந்து. இப்போ நான் அங்கே போயிட்டு வந்து எனக்குன்னு ஒரு அட்மிஷன் கேட்குறேன் அப்படின்னா, தே ஷுட் கிவ் மீ அட்மிஷன். அவங்க வந்து என்னோடய ரிலீஜன் வந்து ஹிந்துவாக இருக்குது அப்படின்றதுனால they don't have any rights to reject me from giving me application. Okay, இதுதான் வந்து ஆர்டிகல் 29(2), a ban of discrimination in state aided educational institution. ரைட். அக்பர்ஸ் tomb at சிக்கந்தர் நியர் ஆக்ரா, இந்தியா. இது என்னன்னா, கடைசியாக கல்லறையில் ஒரு சில வாசகங்கள் எழுதியிருப்பாங்க. அது அக்பரோட தோம்பில் என்ன எழுதியிருக்காங்கன்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இவர் எப்படி ஒரு ரிலீஜியன்ஸ் டாலரண்ட் பண்ணி இருந்தார், அதனோட விளைப்பாடு தான் இந்த வரிகள் எல்லாம். அக்பர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஹிஸ் மசோலியம்னா இங்கே வந்து சமாதின்னு அர்த்தம். was that it would incorporate elements from different religion including Islams and Hindus. Right. கடைசியாக கபீர்ன்ற ஒரு போயட் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது ஷார்ட்டாக சொல்ல போனால், கடவுள் வந்து எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்றத கபீர் வந்து ஒரு போயட்டிக் மூலயமா சொல்லியிருப்பார். வேர் டு யூ சர்ச் ஃபார் மீ அப்படின்றது காடு. ஐ எம் வித் யூ, ஐ எம்ன்றதும் காடு தான். நாட் இன் பில்கிரிமேஜ், நார் இன் ஐகான்ஸ், நெய்தர் இன் சாலிட்யூட், not in temple nor in mosque, neither in Kaaba nor in கைலாஷா, ஐ எம் வித் யூ ஓ மேன், ஐ எம் வித் யூ. கடவுள் வந்து நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு கபீர் வந்து ஒரு போயம் மூலியமாக சொல்லியிருக்கார். இதோட இந்த லெசன் முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.